கொடுத்தாகணுமே. தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் இல்லை பொருளாதாரத்தில். அப்புறம் என்னத்துக்கு இவங்களுக்கு 40% எங்கே கொடுத்தா வலிக்குது? இதுக்கு மேலே நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. 3 மாதம் சரியாக 90 நாள் இந்த 2026 வந்து திமுகவுக்கு முடிவை தமிழ்நாட்டு மக்கள் கட்டிடுவாங்க. பாடையில் ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் உண்மை. அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். இந்த பதிவு வந்து கிராமப்புறத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து பயனடைகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த பதிவு. நீங்கள் யாருமே வந்து அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பறிப்போக போகிற ஆபத்து உள்ளதுன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் அதில் எந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இருக்குது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து சமீபத்தில் வந்து இந்த சிதம்பரம் சொல்லியிருந்தார், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து பார்ப்போம்னா மகாத்மா காந்தி 2வது முறையாக வந்து இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி வந்து ஒப்பாரி வைக்கிறாரு. அந்த ஒப்பாரி வைக்கிறதுக்கு பின்னணி என்னன்னு வந்து நான் இதை வந்து விளக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம மகாத்மா காந்தி வந்து 1869 பிறந்து 1948 வந்து இறந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 2005 என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்புன்னு சொல்லி ஒரு திட்டத்தை இந்தியாவில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவனுங்க 2009 வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்புன்னு சொல்லி பேரை மாற்றுறாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க வந்து மகாத்மா காந்தி வந்து 1948 இறந்துட்டார். ஆனால் இவங்க வந்து 2005 தான் வந்து என்னன்னா இவங்க வந்து மகாத்மா காந்தி மேலே வந்து இவங்களுக்கு ஒரு மரியாதை வந்திருக்குது. இதுதான் வந்து காங்கிரஸ், இங்கே உள்ள திமுக. இப்போ உண்மையாலுமே வந்து பார்ப்போம்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் பேர் மாற்றதால உங்களுக்கு பாதிப்புக்காக வந்து அவங்க வந்து கதறல. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தால் மத்திய அரசாங்கம் தான் இது வரைக்கும் வந்து 100% பணம் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பணத்தை கூட பார்த்தாங்கன்னா திருடிட்டு 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 40 பேர் 50 பேர் கணக்கு காட்டுறாங்க. மீதி 50 பேர் வந்து பேரை வந்து போலி பேர்கள் வந்து அங்கே பதிவிட்டு இவனுங்க திருடிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு வந்தாங்க. இது மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரியான டேட்டாவை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை நிப்பாட்டி வைக்கிறாங்க. எப்படி இங்கே வந்து உங்களுக்கு ₹1 மத்திய அரசாங்கத்துலேருந்து கிடைக்கிறதோ அது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கமிஷன் இல்லாமல் மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லோனு போனாலும் எந்த விதத்தில் போனாலும் நீங்கள் ₹10 ₹3 ₹4 புரோக்கருக்கு கொடுத்தீங்க. ஆனால் இதே இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ₹1 கூட கமிஷன் கொடுக்காம உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்து வருதுன்னு வந்து மறந்துடாதீங்க. இப்போ அடுத்தது வரேன், இவனுங்க என்னத்துக்குன்னா இப்போ 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததால் இவங்களுக்கு பதறி போயிட்டானுங்க. இது என்னடா அது புதுசாக 40% நம்மளுக்கு கொடுக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே இந்த பேர் மாற்றுறது வந்து என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறோம். எதுக்கு மாற்றணும்னா, இப்போ நான் உங்களை பார்த்து ஒரே வார்த்தை கேட்குறேன், நீங்கள் 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவீங்களா, இல்லை மகாத்மா காந்தியோட ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவீங்களா? மக்கள் வாயில் வரதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ இந்த சட்டம் கொண்டு வரதால என்ன 2 விஷயம்னா, 100 நாள்லேருந்து 125 நாளாக வந்து உயர்த்துறாங்க. 1. 2வது உங்களுக்கு மாதத்தில் கொடுக்குறத 7 நாள் இல்லைனா 15 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா உங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. 2. 3வது வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அபிஜிகா மிஷன் கிராமி. இப்போ இந்த பேரால் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா நீங்கள் இந்த பேரை உச்சரிச்சுக்கிட்டே வேலை செய்யணும்னு வந்து யாரும் சொல்லலை. நீங்கள் பண்ணுற அந்த 125 நாள் ஒரு ஆண்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரதால உங்களுக்கு என்ன பாதிப்பு? எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து கலைஞர் பேரில் இருக்கணும், இங்கே இருந்தாங்கன்னா வந்து பெரியார் பேரில் இருக்கணும், இவங்க சொந்தக்கார பேர்லேயே எல்லாம் வச்சு பழகிட்டாங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னி 12 வருஷமாக இருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் பேரில் ஏதாவது வந்து ஒரு நலத்திட்டமோ இல்லை அவர் பேரில் ஏதாவது வச்சாரா? இல்லையே. இங்கே சுதந்திரத்துக்காக போராட்டம் நடத்தின தியாகிகள் பேரும் இது காமன் நேம் தானே. இதில் வந்து மக்களுக்கு என்ன இதனால் பாதிப்பு? தயவு செய்து 100 நாள் திட்டத்தில் பயனாளிகள் வந்து பதட்டப்பட வேண்டாம். உங்களுடைய நாட்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க, உங்களுடைய சம்பளத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து கதறது உங்களுக்காக கிடையாது. 40% எங்கள் சைட்லேருந்து கொடுத்தாகணுமே.
தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் இல்லை பொருளாதாரத்தில். அப்புறம் என்னத்துக்கு இவங்களுக்கு 40% எங்கே கொடுத்தா வலிக்குது? இதுக்கு மேலே நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. 3 மாதம் சரியாக 90 நாள் இந்த 2026 வந்து திமுகவுக்கு முடிவை தமிழ்நாட்டு மக்கள் கட்டிடுவாங்க. பாடையில் ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் உண்மை. தயவு செய்து மக்கள் சிந்திங்க, செயல்படுங்க. இப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இப்போ எலெக்ஷன் வரதால 5000 3000 ரேஷனில் கொடுப்பாங்க. பொங்கலுக்கு வாங்குங்க, சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு உங்கள் ஓட்டை போடுங்க. ஜெய்ஹிந்த்.